ஹாய், ஒரு புக்கு படித்தேன், த ஸ்டோரி ஆஃப் ஹியூமன் பாடி. இதில் நான் படித்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்டை தான் இந்த வீடியோவில் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன். இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஹியூமன் பாடியில் நம்மளுக்கு 6 டைப் ஆஃப் டிசீஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அதில் ஒரு 3 டைப் ஆஃப் டிசீஸ் வந்து நம்மளுக்கு நேச்சுரலாகவே இயற்கையிலிருந்து நம்மளோட பாஸ்டிலிருந்து வர்ற ஒரு விஷயம்னு சொல்கிறாங்க. அடுத்த 3 டைப் ஆஃப் டிசீஸை நம்ம கண்ட்ரோல் பண்ணோம்னா ஆரோக்கியமான ஒரு லைஃப் ஸ்டைல்குள்ளே போகலான்னு சொல்கிறாங்க. அது என்னங்கிறது தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். அதில் ஃபர்ஸ்ட் ஒன் என்னென்னா டிசீஸ் ஆஃப் மிஸ்மேட்ச்னு சொல்கிறாங்க. இன்னொன்று டிசீஸ் ஆஃப் மேல் நியூட்ரிஷன், இன்னொன்று த டிசீஸ் ஆஃப் செனசன்ஸ்னு சொல்கிறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து டிசீஸ் ஆஃப் மிஸ்மேட்ச். இது உங்களுக்கே தெரியும், அந்த காலத்தில் நம்மளோட முன்னோர்கள்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 2 ஜெனரேஷனுக்கு முன்னாடி ஒரு எக்ஸசைஸ் ஓரியன்ட் லைஃப் ஸ்டைலில் இருந்தாங்க. ஆனால் இப்போ நம்மளுக்கு ரொம்ப செடன்ட்ரியான ஒரு லைஃப் ஸ்டைல் இருக்குது. அப்போ அவங்க சாப்பிட்ட ஆரோக்கியமான உணவு இப்போ நம்மளுக்கு இல்லை. இதுதான் டிசீஸ் ஆஃப் மிஸ்மேட்ச்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் நம்ம எக்ஸசைஸ் ஓரியன்ட் லைஃப் ஸ்டைலுக்குள்ளே போகிறதும், முடிஞ்ச அளவு நல்ல ஆரோக்கியமான உணவை தேடி கண்டுபிடிச்சி ரைட் ஃபுட்டை சாப்பிட்றதும் தான். 2வது டைப் ஆஃப் டிசீஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா டிசீஸ் ஆஃப் மேல் நியூட்ரிஷன். ஒரு மனுஷனுக்கு ஒரு நாளைக்கு என்னெல்லாம் வேணும்னு நம்மளுக்கு தெரியும், பட் அதை வந்து நம்ம சூஸ் பண்ணி சாப்பிடாம இருந்தோம்னா அது வந்து நம்மளுக்கு டிசீஸ் ஆஃப் மேல் நியூட்ரிஷன். நிறைய நியூட்ரிஷன் நம்மளுக்கு மேல் நியூட்ரிஷன் ஆகுது. அந்த டெஃபிஷியன்சியை கண்டுபிடிச்சி அதோட சோர்ஸ் எடுத்து நம்ம டெய்லி பேசிஸில் ருட்டீனில் ஆட் பண்ணிக்கணும். 3வது டைப் என்னன்னு பார்த்தீங்கன்னா டிசீஸ் ஆஃப் செனசன்ஸ்னு சொல்கிறாங்க. அதாவது நம்மளோட பர்த் சர்டிஃபிகேட் வச்சு நம்மளுக்கு ஒரு வயசு இருக்கும். அதே மாதிரி ஆனால் நம்மளுக்கு அதை விட ஏஜிங் வந்து முன்னாடி போகும். நம்ம பர்த் சர்டிஃபிகேட் படி வர்ற வயசு தான் ஏஜிங்னு சொல்கிறாங்க, ஹெல்த்தி ஏஜிங் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் இந்த செனசன்ஸுங்கிறது என்னன்னா நம்மளோட முதுமையை தேடி நம்ம போகிற மாதிரி இருக்கு. ஓகே, அதுக்கு பேர் தான் மெட்டபாலிக் ஏஜ்னு சொல்லுவோம். ஸோ இந்த முதுமை எதனால சீக்கிரமாக வருது, இந்த செனசன்ஸ் ஏன் அந்த ஃபீல் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட செல்ஸ் ரொம்ப டீஆக்டிவேட் ஆகிறது தான். இதுக்கு நம்ம ஹெல்த்தியான ஒரு என்விரான்மெண்ட்ல இல்லாதது, ஹெல்த்தியான ஃபுட்டு சாப்பிடாதது கூட இதுக்கு ஒரு ரீசனாக இருக்கும். ஸோ நம்ம வந்து ஒரு ஆரோக்கியமான லைஃப் ஸ்டைல்குள்ளே போகணும், இதிலிருந்து நம்ம வெளியில் வரணுங்கிறது தான் நம்ம வந்து ஒரு ஓத் எடுத்து அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளோட டெய்லி ரொட்டீனை இன்க்ளூட் பண்ணோம். இது ரிலேட்டடாக உங்களுக்கு என்ன ஒரு கொஷின்ஸ் இருக்குது, இல்லை உங்களுக்கு அந்த மிஸ்மேட்ச் டிசீஸ்ல இருந்தும் ஒரு மேல் நியூட்ரிஷன்ல இருந்தும் உங்களை நீங்கள் ப்ரொடெக்ட் பண்ணிக்கணும்னு நினச்சிங்கன்னா எனக்கு டிஎம் பண்ணுங்கள். வி வில் ஒர்க் இட் அவுட். பேலன்ஸ்டு நியூட்ரிஷன் எப்படி எடுத்துக்கிறது, ஒரு ஹெல்த்தி ஆக்டிவ் லைஃப் ஸ்டைல்குள்ளே எப்படி போகிறதுங்கிறது நம்ம டிஸ்கஸ்